ஸ்டார்ட். இங்கே கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கிறிஸ்தவ வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்முடைய ஆயர் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையிருந்த ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய யோவான் ஆலயத்தின் வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் பிள்ளைகளாக இந்த நாளிலே என்னுடைய பிரதிஷ்டை பண்டிகையின் மகிழ்விலே நாங்கள் தேவையோடு இருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து அவர்கள் தேவைகளை சந்திக்கவும் அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நலத்திட்ட நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இங்கே கூடி வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும் இதற்கென்று உதார்த்தமாக கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஆண்டோடைய சன்னிதானத்திலிருந்து ஆலயத்திலிருந்து இதை தருகிறார்கள். ஆண்டவர் இதை விருத்தியடை செய்வான். இதை பெற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிராமல் இன்னும் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நிகழ்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் இறை பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக சிறப்பு பாடல்கள். நம்முடைய ஆயர் அவர்களின் மகன் மிஸ்டர் ஜோசப் அவர்கள் 2 சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திவனை யுத கோர்த்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மாறி சுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை. முன்னானை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னானை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி நில தூற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொழிந்தவனாய் வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, மாணவரன் என்னும் ஞான குண வாழை ஸ்தோத்திரம் செய்வேனே,
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொனொருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைப்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதளத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதளத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனன் கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டு, மூற்றுனன் கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேர சோத்தாரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே, துதி மிகுந்தேர சோஸ்தாரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை
சிறப்பு பாடல்களை பாடிய நம்முடைய ஆயர் அவர்களின் குமாரன் மிஸ்டர் ஜோசப் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் சிறப்பு செய்தி அளித்து திருச்சபை மக்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். அதற்கு முன்பாக வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் சேர்த்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. மீண்டும் ஒருமுறை நினைவூட்ட விரும்புகிறோம். டோக்கன் வைத்திருப்பவர்கள் இந்த ஸ்டேஜுக்கு இடதுபுறம் வந்து அமருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. திருச்சபை மக்களுக்கு பார்வையாளர் குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே திருச்சபை மக்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சபையின் போதகர் சேகரகுரு அவர்கள் சிறப்பு செய்தி வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது, இந்த நிகழ்வை ஆயத்தப்படுத்தி இதை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிற 4 மாவடி கிறிஸ்தவ ஆண்கள் ஐக்கிய சங்கத்தார் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், அன்பு வாலிப சகோதரர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் இந்த நிகழ்வை சிறப்பித்து தரும்படியாக நம்முடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கென்று உதார்த்தமாக நன்கொடைகளை கொடுத்த அன்பு பெரியவர்கள் நம்மத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எதற்காக என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை நம் மனதில் எழுப்புவோம் என்று சொன்னால், அதற்கு திருமறை நமக்கு தருகின்ற பதில் என்ன? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்படின்ட்டு சொன்னால், இந்த நிகழ்வு இதற்காக, இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். நன்மை செய்யும்படியாகத்தான் இந்த பூமியிலே மனிதனாக அவர் வந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் சொன்ன காரியம், நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். ஆகவே இது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆகவே இதை நாங்கள் செய்கிறோம். அடுத்தபடியாக இதற்காக இதை செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தான், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. முதலாவதாக இது தேவனை பிரியப்படுத்துகின்ற காரியம். இரண்டாவதாக இதற்காக பிதாவை மகிமைப்படுத்துகின்ற காரியம். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கண்டு பிதாவானவர் மகிமைப்படுவார். அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியின் மூலமாக, நல்ல செயல் மூலமாக
நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே இந்த நிகழ்வு. மூன்றாவதாக எதற்கு என்று சொன்னால், நாம் பரலோகத்தின் பங்காளிகளாக மாறப்போகிறோம். இதற்காக பாஸ்கெட்டு திருமறை பகுதி தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்து செல்லும் பொழுது சொன்னார், நான் மீண்டு வருவேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அப்போ வரும் பொழுது என்ன செய்வாராம்? அதைத்தான் அங்கே நற்செய்தி நூலின் ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் மகிமையை பொருந்தியவராக இறங்கி வருவார். வெள்ளாட்டையும் செம்பரியாட்டையும் இரண்டாக பிரிப்பது போல ஜனங்களை இரண்டாக பிரிப்பாராம். ஜனங்களை இரண்டாக பிரிப்பார். பிரித்துவிட்டு வலது பக்கம் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவாராம், பாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். அப்போ அவங்க கேட்காங்களாம். உடனே அவர் சொல்வார், ஏன் என்று சொன்னால், நினைச்சேன் தாகமாக இருந்தேன், நீங்கள் இந்த தாகத்தை தீர்த்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், என் பசியை போக்கினீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், புறக்கணிக்கப்பட்டேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். நான் சிறையிருப்பில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று சொல்வாராம். அப்பொழுது அவர்கள் கேட்பாங்க, ஆண்டவர், எப்பொழுதையா உண்மையை நாங்கள் அப்படி கண்டோம்? உண்மையை பசி விட்டு நாங்கள் எப்போ பார்த்தோம்? உமக்கு எப்போயா நாங்கள் ட்ரெஸ் கொடுத்தோம்? எப்போயா உங்களை விசாரித்தோம் அப்படின்னு கேட்பாராம். கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியவர்களுக்கு ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற காரியம் எனக்கு செய்கின்ற காரியம் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அப்போ இப்பொழுது செய்கின்ற இந்த நற்பணி ஆண்டவருக்காக செய்கின்ற நற்பணி. அன்புக்குரியவர்களே, இது தேவனை பிரியப்படுத்துகின்ற காரியம், இது பிதாவை மகிமைப்படுத்துகின்ற காரியம், அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக நம்மை மாற்றும்படியாக அவருக்காக செய்கின்ற காரியம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இதில் மதம், இனம், மொழி என்று பாகுபாடு கிடையாது. அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். இப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவையோடு இருப்பவர்கள் ஆண்டவரத்தில் முறையிடுவார். ஆண்டவரே, என் தேவை இருக்கிறது, என் தேவையை சந்தியும் என்று சொல்லி முறையிடுவீர்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏவி அதை நிறைவேற்றுவார். அப்போ இந்த பணியின் மூலமாக இறைவனுடைய பணியை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆண்டவர் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்கிறோம் என்பதுதான் அதன் பொருள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொள்கிற உங்களிடத்திலே நான் சொல்லுகின்ற காரியம், எதினால் இதை இவர்கள் செய்கிறார் என்று சொன்னால், இது கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பு நிமித்தமாக. அவர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார், அதனால் நாங்கள் மீட்கப்பட்டோம். அவர் எங்கள் மீது எங்களை நேசித்திருக்கிறார், ஆகவே எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார். ஆகவே அவர் எங்கள் மீது அன்பு செலுத்தினபடியினாலே விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு அவரே மனிதனாக அவதரித்தார். ஆகவே அவர் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்மஸ் என்பதே அன்பை பகிர்ந்து கொள்ளுதல். பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தன் அன்பை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் இந்த நற்கிரியின் மூலமாக இந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். இன்னொரு காரியம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களை கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். நீங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கப் போவதில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஒரு திட்டம் வைத்திருப்பார். எந்த ஒரு மனிதனையும் ஒரு சித்தம் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கவில்லை. உங்களை நீங்கள் நினைக்கலாம், நான் இப்படி பெற்றுக்கொள்கிற நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களை இந்த இடத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் வாழ்ந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய முன்னோர்கள் நன்கு நிலையிலே இந்த இடத்திலே வாழ்ந்து சுகித்திருப்பவராக இருந்திருப்பார்கள். உங்களுடைய பின்னணிய வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம், பல நிலைகளிலே நீங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பதில்லை. ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். நம்முடைய அருகாமையில் இருக்கிற மெஞ்ஞானபுரத்திலே ஜான் தாமஸ் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயா ஊழியம் செய்தார்கள். வெளிநாட்டு மிஷினரி அவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனை நடக்கப்படும். அப்பொழுது அந்த ஆராதனையிலே காணிக்கை எடுப்பார்களாம். காணிக்கை எடுப்பது பொழுது அந்த காணிக்கை போடுவதற்கு பிள்ளை இடத்திலே பணம் இருக்காது. மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அன்றாட வாழ்வுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இந்த சூழ்நிலையில் தான் இருந்தார்களாம். உடனே இந்த ஜான் தாமஸ் என்ன செய்வார்களாம், ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாக கோயில் வாசல் நின்று கொண்டு உள்ளே செல்கிறவர்களுக்கு காணிக்கை கரங்களில் கொடுத்து அனுப்புவார். எதுக்கென்று சொன்னால், காணிக்கை பாடல் பாடும் பொழுது நீங்கள் வெறுமையாக நிற்கக்கூடாது, இந்த காணிக்கை போடுங்கள் என்று சொல்லி அப்படி அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று பிள்ளைகள் ஆண்டவர்க்கென்று கொடுக்கிறவர்களாக உலகம் முழுதும் மெஞ்ஞானபுரம் மாத்திரமல்ல, என்னுடைய நால்மாடி திருச்சபை மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய முன்னோர்களும் மிஸ்டேரிமார்களும் ஆண்டவருக்கென்று கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் கொடுத்தோம்.
பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். உழைத்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அநாதி அன்பின் நிமித்தமாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகளை மனிதனாக வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன அன்பிற்கு ஆண்டவரே அடையாளமாக நீர் வாழ்ந்து காண்பித்தீர். இந்த உலகத்தில் நீர் வாழும் பொழுது நன்மை செய்கிறவராவை சுற்றி திருந்தீர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவள் முன்பதாக பிரகாசிக்க கிடவும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்த்தையினால் நாங்கள் மெய் வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம் சுவாமி. அதன் வழியாக இந்த நாள் மாடி திருச்சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்கள் மீது அன்பு நிமித்தமாக இதை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறருக்கு கொடுப்பது எங்கள் மீது கடமை என்று சொல்லி ஆண்டவரே உம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக ஏற்படுத்திய நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக கொடுத்த ஒவ்வொரு திருச்சபையின் உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு ஆண்டவரை திரட்சியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் வரும் நாட்களிலே 200 பேர் அல்ல, இன்னும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும். கொடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவர்களே இருப்பவைகள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவரே, அன்று ஒரு விதவையின் வீட்டில் சென்று அப்பமும் ஆண்டவரே எண்ணெயும் மாவும் குறையாதிருக்கும்படியாக செய்த ஆண்டவர் ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இன்று இதை பெற்றுச் செல்கிறார்கள். இங்கே இருந்து ஆண்டவரை வெறும் பொருட்கள் அல்ல சுவாமி, நம்முடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். ஆண்டவரை வெறும் பொருட்களை அவர்கள் பெற்று செல்லவில்லை, இந்த ஆலயத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோம். பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை அவர்கள் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நீர் அவர்களை ஆசீர்வதியும். அடுத்த ஆண்டு இதே பண்டிகை வரும் பொழுது ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் வராமல் இவர்கள் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக அவர்களை உருவாக்கி தாரும். தெய்வநாமம் மேம்பட்டும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்காக கொடுத்த உழைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான திருச்சபை மக்களையும் ஆசீர்வதியும். இன்னும் பல நற்பணிகளை ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய சமூகத்திலும் நாங்கள் செய்து ஆண்டவரே உம்மை நாங்கள் வெளிப்படுத்த, உம்மை நாங்கள் பறைசாற்ற ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களை உம்முடைய கருவியாக எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதடியாரை அனுப்புமையா, மனமாதில் தயவொரு மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே. மனமாதில் தயவொரு மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே. நேந்திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவாய்.
சந்ததம் யமதகம் மிக பலனாளித்திட சாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கானம் தினமுமக்கே. பாத்திரமே ஆதி சோபித பாலனே பாத சரணாமே. பாத்திரமே ஆதி சோபித பாலனே பாத சரணாமே. இப்பொழுது பரிசுகள் வழங்கும் நேரம். முதலாவதாக நம்முடைய ஆயர் அவர்கள் முதல் 20 நபர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்குவார்கள். வாலிபர்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த கிரவுண்டுக்கு பின்னாக இருக்கிற வாலிபர்கள் தயவு செய்து ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.
பரிசுகளை வழங்கின ஆகியவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக டி ஜபராஜ் அவர்கள் அடுத்த 20 நபர்களுக்கு பரிசுகளை வழங்குவார். பரிசினை வழங்கிய டி ஜபராஜன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அடுத்த 20 நபர்களுக்கு வி சதீஷ் ராஜா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள்.
பார்வையாளர் பரிசு திருச்சபையின் மக்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் டோக்கன் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் குலுக்கல் முறையில் பார்வையாளருக்கு சில சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். சதீஷ் ராஜா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சபை தலைவர் பி ஜெயமணி அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கு இந்த பரிசினை வழங்குவார். அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. டோக்கன் வைத்திருக்கிற அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. அனைவரும் பொறுமையாக இருந்து பரிசினை வாங்கி செல்லுமாறு உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். பரிசினை வழங்கிய சபை தலைவர் பி ஜெயமணி அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சபையின் செயலர் திரு ஏபி பாலசிங் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்குவார்கள்.
செயலர் ஏபி பாலசிங்க அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சபையின் பொருளாளர் மிஸ்டர் எம் ஜோசப் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய சபையின் பொருளாளர் மிஸ்டர் எம் ஜோசப் அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சபையின் மூப்பர் மிஸ்டர் டி சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார். அனைவரும் உங்கள் டோக்கன் வைத்திருக்கிற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும். தயவு செய்து பொறுமை காத்து அமைதியாக பரிசினை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.
பரிசினை வழங்கிய சபையின் மூப்பர் மிஸ்டர் டி சவுந்தரபாண்டியன் அண்ணவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் எஸ் பொன்ராஜ் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கு பரிசினை வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய மிஸ்டர் எஸ் பொன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு வாலிபர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் எஸ் தர்மராஜ் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். இப்பொழுது சபையின் திருச்சபை மக்கள் மட்டும் பார்வையாளர் டோக்கனுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும். திருச்சபையின் சபை மக்களுக்கு மட்டும் பார்வையாளருக்கான டோக்கன் வழங்கப்படும். பரிசினை வழங்கிய மிஸ்டர் எஸ் தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கு வாலிபர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் ஏ ஞானத்துடன் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள்.
பரிசினை வழங்கிய மிஸ்டர் ஏ ஞானத்துரன் அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் எஸ் ஜார்ஜ் ராஜதுரை அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். மன்னிக்கவும், அதற்கு முன்பதாக மிஸ்டர் எஸ் ஜான்சன் துரைராஜ் அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். பார்வையாளருக்கு ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் மட்டுமே வழங்கப்படும். பரிசினை வழங்கிய மிஸ்டர் எஸ் ஜான்சன் துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் எஸ் ஜார்ஜ் ராஜதுரை அண்ணன் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய மிஸ்டர் ஜார்ஜ் ராஜதுரை அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த 10 நபர்களுக்கான பரிசினை மிஸ்டர் ஜான் அந்தோணி அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள்.
பரிசினை வழங்கிய ஜான் அந்தோணி அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அடுத்த 10 நபர்களுக்கான பரிசினை ரேனிஷ் சபை சேகர குருவாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற ரேனிஷ் அவர்கள் அடுத்த 10 நபர்களுக்கு வழங்குவார்கள். அந்த 10 நபர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஆட்டோவில் இருக்கிறார்கள், அவர்களால் நடக்க முடியாது. நம்முடைய ரேனிஷ் அவர்கள் இந்த பரிசினை சென்று அவர்களுக்கு வழங்குவார். பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுக்கு பார்வையாளருக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு அதற்கான பரிசுகள் வழங்கப்படும். நிறைவாக நிறைவு ஜெபம் நம்முடைய ஆயர் அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
அடுத்ததாக பரிசுகளை வழங்கிய ரேனிஷ் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 5 நபர்களுக்கு நம்முடைய YMCA செக்ரட்டரி மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் அடுத்த 5 நபர்களுக்கான பரிசுகளை வழங்குவார்கள். வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய செயலாளர் ஜேம்ஸ் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்கள் அனுப்புப்பா வேமா. தம்பி நீ கீழே கீழே போய் கொடு, கொஞ்சம் ஏற முடியாது. நான் அடுத்த ஆளுக்கு அப்படி கீழே என்ன கொடுத்துரு, நான் அவங்களுக்கு கீழே வச்சு கொடுத்துரு. நீங்கள் மேலே வந்துருங்க தம்பி, மேலே வா தம்பி, மேலே ஏறு மேலே ஏறு. இவனை மேலே வர சொல்லு. ஜேம்ஸ் மேலே வாங்க. மேலே வாங்க. பரிசுகள் வழங்கிய செயலாளர் ஜேம்ஸ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி. அடுத்தபடியாக சங்கத்தின் தலைவர் வி பிரகாஷ் ராஜா அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். பரிசுகள் வழங்கிய தலைவர் வி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சங்கத்தின் பொருளாளர் ஜிம் அவர்கள் வந்து ஒரு 5 நபர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய YMCA ட்ரெஷரர் மிஸ்டர் ஜிம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக செயற்குழு உறுப்பினர் மிஸ்டர் மனோஜ் அவர்கள் அடுத்த 5 நபர்களுக்கான பரிசினை வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய செயற்குழு உறுப்பினர் மிஸ்டர் மனோஜ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மிஸ்டர் சார்லஸ் அவர்கள் அடுத்த 2 நபர்களுக்கான பரிசினை வழங்குவார்கள். ரெண்டு மட்டும். பரிசினை வழங்கிய சார்லஸ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மேசாக் அவர்கள் அடுத்தபடியாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டோனி அவர்கள் அடுத்த 2 நபர்களுக்கான பரிசினை வழங்குவார்கள்.
பரிசினை வழங்கிய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டோனி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோன்ஸ் அடுத்தபடியாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜோன்ஸ் ஜபராஜ் அவர்கள் அடுத்த 2 நபர்களுக்கான பரிசினை வழங்குவார்கள். பரிசினை வழங்கிய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜோன்ஸ் ஜபராஜ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சங்கத்தின் ஜபன் செயற்குழு உறுப்பினர் ஜபன் அவர்கள் அடுத்த 2 நபர்களுக்கான பரிசினை வழங்குவார்கள். நீ அங்கே போ. பரிசினை வழங்கிய ஜபன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மேசாக் சங்கத்தின் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மிஸ்டர் மேசாக் அவர்கள் பரிசினை வழங்குகிறார்கள். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது திருச்சபை மக்களுக்கு மட்டும் பார்வையாளருக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும். டோக்கன்களை சங்கத்தின் செக்ரட்டரி மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையின் மக்களுக்கு யாருக்காவது பார்வையாளருக்கான டோக்கன்கள் வரவில்லை என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். அங்கே யாருக்கோ வரலையா டோக்கன்? அங்கே யாருக்கோ வரலையா? வந்திருக்கா? சரி, கொடுத்தாச்சு. முப்பது. சரி, நீங்கள் எடுங்க. இல்லை, இது வேண்டாம். அது பெண் எடுத்துரு. ஆமாம், இந்தப்பா. தம்பி எடுங்க. நம்பர் 260 இல்லை, ரைட். 260 ரைட். அடுத்து வரல. நம்பர் 230 ஐயா வாங்க. ஒன்று எடுத்து நம்பர் 243 ஜேம்ஸா? சரி, ரைட். அடுத்து எடுங்க.
நம்பர் 147, நம்பர் 147, நம்பர் 147. தம்பி 147 இங்க வா. 200 அடுத்து கொடு. நம்பர் 265. 147 வராங்களா? நம்பர் 265. 147 265. நம்பர் 76. நம்பர் 76. என்னம்மா? வாங்கிக்க. நம்பர் 70. நம்பர் 200. நம்பர் 201. நம்பர் 201. நம்பர் 4. நம்பர் 4. நம்பர் 4. நம்பர் 180. நம்பர் 180. நம்பர் 180. நம்பர் 100. நம்பர் 100 இல்லையா? நம்பர் 82. நம்பர் 82. நம்பர் 66. நம்பர் 66. நம்பர் 244. நம்பர் 244. நம்பர் 244. பின்னாடி இருக்காங்களா? யாரோ வராங்க. நம்பர் 58. நம்பர் 244. நம்பர் 58. இருநூத்தி 244. நம்பர் 58. நம்பர் 65. நம்பர் 65. நம்பர் 75. நம்பர் 75. நம்பர் 55. நம்பர் 55. நம்பர் 85. நம்பர் 85. நம்பர் 85. நம்பர் 139. நம்பர் 139. நம்பர் 98. நம்பர் 98. நம்பர் 238. நம்பர் 238. நம்பர் 196. நம்பர் 196. நம்பர் 196. நம்பர் 179. நம்பர் 179. நம்பர் 179. நம்பர் 26. நம்பர் 26. நம்பர் 213. ஐயாக்கா. நம்பர் 101. நம்பர் 101. நம்பர் 101. நம்பர் 60. நம்பர் 60. நம்பர் 60. 192. நம்பர் 192. 114.
நம்பர் 114, நம்பர் 48, நம்பர் 48, நம்பர் 63, நம்பர் 63, நம்பர் 219, நம்பர் 219 யார்கிட்டயும் இருக்குமே 219. 248, 248, நம்பர் 267, நம்பர் 267, நம்பர் 267, இந்த அங்கு யாரும் நம்பர் 267, நம்பர் 150, நம்பர் 156, நம்பர் 156, நம்பர் 270, நம்பர் 275, நம்பர் 275, நம்பர் 130, நம்பர் 132, நம்பர் 132, நம்பர் 143, நம்பர் 143, நம்பர் 206, எனக்கு தான் நினைக்கிறேன் 206, நம்பர் 241, நம்பர் 241, நம்பர் 241, யாராங்க? ஜேம்ஸ், இது வச்சுக்க தம்பி. நம்பர் 241, நம்பர் 261, நம்பர் 261, நம்பர் 261, 57, நம்பர் 57, நம்பர் 95, நம்பர் 95, ஆமாம், தயவு செய்து உங்கள் நண்பரை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளவும். நம்பர் 95, நம்பர் 95, நம்பர் 70, நம்பர் 70, நம்பர் 294, நம்பர் 294, நம்பர் 285, நம்பர் 200, நம்பர் 285, நம்பர் 155, நம்பர் 155, நம்பர் 155, நம்பர் 141, நம்பர் 141, நம்பர் 286, நம்பர் 286, நம்பர் 286, நம்பர் சொல், நம்பர் 286, நம்பர் 100, அங்க பாருங்க, நம்பர் 136, நம்பர் 136, நம்பர் 136, நம்பர் 83, நம்பர் 83,
நம்பர் 172, நம்பர் 172, நம்பர் 172, நம்பர் 172, நம்பர் 105, நம்பர் 185, நம்பர் 149, நம்பர் 149, நம்பர் 144, நம்பர் 144, நம்பர் 62, நம்பர் 62, நம்பர் 34, நம்பர் 34, நம்பர் 281, நம்பர் 281, நம்பர் 270 கடைசி பரிசு நம்பர் 270. அடுத்தபடியாக இந்த சிறப்போடு இதற்கு பாடிய நம்முடைய ஆயர் அவர்களின் குமாரன் மிஸ்டர் ஜோசப் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்புவதற்கு எங்களுக்கு உதவி பண்ணின 2 நண்பர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இறுதியாக ஆயர் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வார்கள். ஜெபம் செய்வோம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சன பிள்ளைகளாக இதோ வாலிப ஆண்களை சங்கத்தின் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த நலத்திட்ட உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் இன்னும் வரும் ஆண்டிலே அதிகமான நபர்கள் நன்கொடலை கொடுக்கவும் நாங்கள் அதிகமான நபர்களுக்கு பரிசுகளை வழங்கவும் நீர் கிருபை மாறாட்டும். இதற்காக உழைத்த பிள்ளைகளை கொடுத்த பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும் வர்த்திக்க பண்ணும். இதிலே இந்த நிகழ்வுக்கென்று பின்னணி திறந்து 2 நாட்களாக பல நாட்களாக தன்னுடைய உடல் உழைப்பை பிடித்த அனைத்து வாலிப சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டுடைய ஆலயத்தின் பணிகளுக்கென்று தங்களை தோள் கொடுத்து தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அவள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் இதை முன்னின்று நடத்தி கொடுத்த அருமையான ஆண்களைக்கு சங்கத்தின் வாலிப ஆண்களை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கே முன்னின்று ஆண்டவரைகளை ஊக்குவித்து அன்பு பிள்ளைகளை நல்வழிப்படுத்த அருமையான திருச்சபையின் மூப்பவர்களுக்காக பெரியவர்களுக்காக இங்கே வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளும் மனநேரோடு கடந்து செல்ல உதவி செய்யும். இப்பொழுதும் இதை இந்த நிகழ்வை சிறப்பித்து தந்த அருமையான திருச்சின பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் விசேஷமாக பரிசு பெற்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இதை போன்ற இன்னும் பல நற்பணிகளை உம்முடைய நாம மகிமைக்கென்று அவனுடைய எங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல சுவாமி, என் தேவனுடைய நாம மகிமைக்கென்று இதை இன்னும் விரைவாக நிறைவேற்றக்கூடிய தருணங்களை வரும் ஆண்டுகளில் எங்களை சிறப்பாக ஏற்படுத்தி தாரும். உடைய நாம் மட்டும் மேம்படட்டும். சங்கீதக்காரன் தாவி சொன்னது போல எங்கள் ஜீவனாலாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். வருகிற புதிய ஆண்டு எங்கள் மனமகிழ்ச்சியின் ஆண்டாக நன்மையின் ஆண்டாக விளங்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பு வழி எடுத்தலும் நம் மனைவர் கூட எப்போதும் இருப்பதாக. ஆமேன். யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரம்.